ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா அட் இஸ் பெஸ்ட். சினிமா அட் இஸ் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா யங் மதர்ஸ். இந்த திரைப்படம் வெளியாண்டு 2025. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ஜியம் நாட்டு திரைப்படங்க. திரைப்படத்தின் ரைட்டர் அண்ட் டைரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற இயக்குநர்களான ஜான் பெரி டார்டன் அண்ட் லுக் டார்டன். இந்த திரைப்படத்தில் மற்றும் 5 கதாபாத்திரங்கள். அந்த 5 கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க யார் பார்த்தீங்கன்னா ஜெசிகாவா பகத் வெபக் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஜூலியா எல்சா லோபன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹரியானா ஜனைனா ஹொலோயி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பெர்லாவா லூயிஸ் லோரல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நைனாவா சமி லெல்மி பண்ணியிருக்காங்க. சரிங்க, யங் மதர்ஸ் என்ன மாதிரி கதைக்கணும்னு பார்ப்பாங்க. 10 பருவத்தில் இருக்கிற பெண்கள், அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் உடலுறவு ஏற்பட்டு யார் மூலியமாவோ அவங்களுக்கு பிறக்கப்படுற குழந்தைகள். அந்த குழந்தைய வளர்க்க அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்பர் 1. நம்பர் 2, இந்த மாதிரி பெண்களுக்கு அந்த கவர்மெண்ட் கொடுக்குற ஷெல்டர், அந்த ஷெல்டரில் இருக்கிற இவங்க என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸை உங்களுக்கு மேக் பண்ணி தராங்க ஒரு அம்மாவாகிறதுக்கு அப்படின்ற விஷயம். இப்போ இந்த கதைக்களம் என்னன்னா, அப்படி இருக்கிற அந்த ஷெல்டரில் இருக்கிற 5 பெண்களை பற்றின ஒரு படம் தான் யங் மதர்ஸ். யங் மதர்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லுக் டேட் அண்ட் பிரதர்ஸோடைய ரீசன்ட் பாஸ்டில் வந்த படங்கள்லேயே ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங் அண்ட் ரொம்ப வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வந்து ஒரு நம்மளை வந்து ஒரு 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 இறுக்கமாகவும் அதே சமயம் முடிவில் ஒரு ஒரு வித ஸ்மைலையும் ஹார்ட்டையும் ஹோப்பையும் சேர்த்து கொடுக்குற படமாக தான் நான் அந்த படத்தை பார்க்குறேன். ஏன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ண படத்தில் வந்து சமீபத்தில் கொஞ்சம் அவங்க சில இடங்களை கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரி இருந்தது. வேறு ஸ்டோரி அண்ட் லொக்கேட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இன் அதர்ஸ் ரிவ்யூஸ் சைடில் வந்து பெருசாக அந்த படத்துக்கு பெரிய ஒரு இது இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வேற யங் மதர்ஸில் வந்து அவங்க வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணி ஒரு விஷயத்தை புல் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் வந்து இதுதான் கதைக்களம். 5 யங் மதர்ஸை பற்றி சொல்கிறாங்க. அந்த 5 யங் மதர்ஸுமே அந்த டீனேஜ் பருவத்தில் இருக்க அம்மாக்கள் வந்து எப்படிப்பட்ட உளவியல் ரீதியான ப்ரெஸ்பெக்டை சந்திக்கிறாங்க, நம்பர் 1. நம்பர் 2, சோஷியலாக என்ன மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது. நம்பர் 3, ரொம்ப முக்கியமாக உண்மையாகவே அவங்களுக்கு நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கா, இந்த இடத்துல அடுத்த நகர்வுன்னு ஒன்று இருக்கா அப்படின்ற இந்த 3 விஷயங்களை ரொம்ப சூப்பராக தன்னோட திரைக்கதை மூலயமா கொண்டு வந்ததாக நான் நினைக்கிறேங்க. இந்த படம் இப்போ நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போதே இது வந்து எப்பவுமே ஒரு கேரக்டர் வச்சு மூவ் ஆகிற படமா அப்படின்னா இல்லை. இந்த 5 கதாபாத்திரங்களுக்குள்ளே இருக்கிற ஒரே களம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா களம் அந்த 5 பேருக்குமே ஒரே களம் தான். ஆனால் அங்கே அவங்களுடைய அந்த 5 பேருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஷியேட், ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து திரைமொழியில் கடத்தின விதம், மிக முக்கியமாக ஸ்க்ரீன் பிளேயில் வந்து இது ஒரு டைட்டனான ஸ்க்ரீன் பிளேவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியல. அப்படி நான் வந்து சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் டைட்டனிங் ஸ்க்ரீன் பிளே, பட் இட் இஸ் a ஸ்க்ரீன் பிளே. இட்ஸ் நாட் ஹேவிங் எனி கைண்ட் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஸ்க்ரீன் பிளே. ஆக்சுவலாக அதையும் சொல்லிடணும். நாட் அ டைட்டன், நாட் அ ட்விஸ்ட் அண்ட் டர்ன், பட் இட் வில் மேக் யூ டு பவுண்ட் இன் டு த ஃபிலிம். தட்ஸ் வேர் த ஸ்க்ரீன் பிளே ஸ்டாண்ட்ஸ் ஹியர். ஏன்னா ஒரு ப்ரெஸ்பெக்டிவ், ஒரே களம்குள்ள 5 அம்மாவோட ப்ரெஸ்பெக்டிவ்ஸை நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சொல்லிக்கிட்ட ஒரு விஷயம். ஏனென்றால் நீங்கள் நினைப்ப ஒரு விஷயம் வந்து அந்த 5 அம்மாக்களுமே வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கும்னு நினைப்போம். ஆனால் இங்கே பியூட்டி என்னென்னா, அந்த 5 அம்மாக்களும் எதை நோக்கி இருக்கிறாங்க, அந்த 5ஆம் பிரச்சனை எல்லாமே ஒன்று தான். அது எப்படி ஒவ்வொருத்தரும் ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி வந்து இதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மனரீதியிலேருந்து பார்க்கப்படுது, அந்த சைட்லேருந்து எப்படி பார்க்கப்படுதுன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்ததான் நான் நினைக்கிறேன் அந்த படத்தில் வந்து. ஏன்னா இந்த படம் ஆரம்பித்து போக 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 அந்த அந்த ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் இன்னும் நெருக்க போய் அந்த லாஸ்ட்டாக அந்த படம் முடியும் பொழுது நடுவிலே நமக்கு அந்த லாஸ்ட் அந்த ½ ஹவர் கிட்ட நெருங்கும் போதே நமக்கு தெரிஞ்சது, இது என்னடா இவ்வளோ சீரியஸாக போகுது இந்த படம் இது அப்படின்ற ஒரு உணர்வு வந்து அந்த முடிவு வந்து ஒரு இடத்துலயாவது ஹோப்போட அந்த இடத்துல முடிஞ்சது வந்து பிரமாதமான ஒரு முடிவு. ரொம்ப ஒரு நம்பிக்கை தரக்கூடிய முடிவாகவுமே அது எனக்கு இருந்தது. இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் அந்த 5 பேருமே ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கதாபாத்திரம் எல்லாமே மெயின் லீட்ஸ் மாதிரி தான் பார்க்க முடியும். இது யாருமே சப்போர்ட்டிங் மெயின் லீட் தனியாக பிரிக்க முடியாது. 5 பேருமே சுற்றி கதைன்றதுனால 5 பேருமே ரோல்ஸுமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அது நல்லா பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து ஒரு சில 2-3 விஷயங்கள் நான் உங்களுக்கு வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா இங்கே எல்லா அம்மாக்களுமே இந்த இடத்துல இருக்கிற இந்த யங் மதர்ஸ் அவங்களே பாவம், அதுக்குள்ள டீனேஜ் பசங்க. ஏன் இப்படி இவங்க இந்த நிலைமைக்கு வந்தாங்கன்றதுக்கு யாரா காரணம்? அவங்க அம்மாக்கள் என்ன பண்ணாங்கன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அது ஒரு டீனேஜ் யங்ஸ்டர்ஸில் ஒரு 2 கேரக்டர் தேடி போகும். அதெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ஒரு கேரக்டர் உங்க அம்மாவை தேடி போகும், ஒரு கேரக்டர் உங்க அம்மா வேணான்னு சொல்லும். ஒரு சில கேரக்டர் உங்களோட அம்மா வந்து நான் உன்னை தான் பார்த்துக்கல, என் பேரனாவது பார்த்துக்கிறேன், என் பேத்தியாவது பார்த்துக்கிற இடங்கள்லாம் வந்து அதை அங்கேருந்து சொன்னதெல்லாம் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது வேணாம், என்ன மாதிரி வேணாம் என் பொண்ணும்
அப்படின்னு நினைக்கிற அந்த முடிவு ஒரு ஒரு கேரக்டர் அரியனோட கேரக்டர் முடிவு எடுக்கும். அது ரொம்ப பிரமாதமா இருந்தது. அதே மாரி வந்து ஜூலி. ஜூலியோட கேரக்டரைசேஷன், ஜூலி எடுக்கிற ஒரு சில முடிவுகள், அதுவும் ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. மிக முக்கியமா எனக்கு வந்து நைனியா பொறுத்தவரைக்கும் இட்ஸ் இட்ஸ் வெரி அவங்க வந்து ஒரு விஷயத்த ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டு போன ஒரு பாயிண்ட். அது ரொம்ப நல்லா இருந்தது. பட் வேர் பெர்லா வந்து, "ஏய் நான் இதுக்கு ஆசைப்படல. நான் சிங்கிள் பேரண்டா இருக்கலாம் விரும்பல. நான் அதுக்கு இங்க வரவே இல்லையே!" அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க பர்ஸ்ட் ஆவுற இடம். அதுவும் பிரமாதமான ஒரு ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த அரியனுடைய அந்த ஒரு அந்த தெளிவு. இல்ல என் என் கூட என் பொண்ணு இருக்கா. என் பொண்ணு நல்லா இருக்கணும். அப்படின்னு அவங்க எடுக்கிற அந்த முடிவு, அதுக்கு அந்த என் பொண்ணுக்கு இந்த வயசுக்கு வந்தா எப்படி லெட்டர் குடுங்கன்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. அதெல்லாம் ரொம்பவே வந்து ஒரு ரொம்ப நம்ம படம் பார்க்கும்போதே நமக்கு என்னடா! அப்படின்ற ஒரு உணர்வு வந்து ஏற்படுது. ஒரு ஹோப் தான். அந்த இடமே வந்து ஒரு அம்மாவா ஒரு டீனேஜ் பொண்ணு எடுக்கிற ஒரு முடிவு இருக்கு பார்த்தீங்களா? மோர் தென் டீனேஜ் பொண்ணு அவன் அம்மாயா? அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல ரொம்ப பிரமாதமா இருந்தது. வேற ஜெசிகா உடைய அந்த ஒரு தேடல் அவங்க அம்மாவ நோக்கி வந்து கொண்டு கேட்கிற கேள்விகள், அதுவும் ரொம்ப பிரமாதமான ஒரு கேரக்டரைசேஷன். அது எல்லாமே அழகா கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப முக்கியமா எனக்கு அந்த கிளைமாக்ஸ்ன்றத விட ஒரு நல்ல ரெசல்யூஷன் பியூட்டிஃபுல்லா வச்சு முடிச்சது வந்து ஜூலியோடது தான். அது ரொம்ப ஒரு பாசிட்டிவா, ஹோப்ஃபுல்லா முடிச்சிருந்த மாரி இருந்தது. அண்ட் ஒன் மோர் திங் உலகத்தில வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்க உங்க உலகத்தில வந்து இந்த அம்மாக்கள் கைவிடலாம். ஆ ஃபேமிலி சில இடங்கள்ல உங்களுக்கு கைவிட்டு போயிட்டா கூட, உங்களோட டீச்சர் வந்து ரொம்ப முக்கியமானவங்கன்ற ஒரு பாயிண்ட்ட வந்து கிளைமாக்ஸ்ல சொன்ன இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப அழகா வந்து அந்த இடத்த வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். ரொம்ப முக்கியமான ஒரு படமாவும் பார்க்குறேன். கண்டிப்பா இந்த படம் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஃபிலிமாவும் இருக்கும்ன்றது தான் என்னோட பாயிண்ட். இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல சிறந்த திரைக்கதை பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அவார்ட் வாங்கியிருக்குங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆஃப் த எசுமெனிக்கல் ஜூரி அவார்ட இந்த படம் வின் பண்ணியிருக்கு. அதே மாரி உயரிய விருதான பாம் டிவோருக்கும் இந்த படம் நாமினேட் ஆயிருக்குங்க. டெஃபினட்டா நீங்க யங் மதர்ஸ் படம் பாருங்க. ஒரு சிறந்த படத்த பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ, இல்ல ரீஜனல் சினிமாவோடையோ, இல்ல ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.